பார்க்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். அதாவது பொதுத் தேர்வும் மாணவர்களும் இந்த பிளேலிஸ்ட்ல வர 2வது காணொலி. இதுக்கு முன்னாடி நம்ம பொதுத் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு பின்பற்ற வேண்டிய 8 விதிகள் நம்ம சொல்லியிருந்தோம். யாராவது அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை கொடுக்குறேன், மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போற 2வது காணொலிங்கிறது அந்த காணொலியோட அடுத்த கட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா பொதுத் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு நம்ம என்னென்ன விதிகளை பின்பற்றணும். இப்போ பொதுத் தேர்வுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில அடிப்படை செயல்பாடுகள் இருக்கு. அந்த செயல்பாடுகளை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது பொதுத் தேர்வுக்கு முன் செய்ய வேண்டிய 8 அடிப்படை செயல்பாடுகள். எட்டு செயல்பாடுகள் வர முதல் செயல்பாடு, பொதுவாகவே இந்த எக்ஸாம் சென்டர் இந்த தேர்வு மையம்ங்கிறது அவங்கவுங்க பள்ளிக்கூடத்துல இருக்காது, வேற ஒரு இடங்கள்ல தான் இருக்கும். அதனால நம்மளுடைய தேர்வு மையம் இருக்கு இல்லையா, வேற ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த பள்ளிக்கூடத்தோட முகவரியை சரியா நம்ம குறிச்சு வச்சிருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தை தேர்வுக்கு முன்னாடியே ஒரு முறை நம்ம பயணம் பண்ணி அதை பார்த்துட்டு வரணும். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு மையத்துக்கு போற சாலைகள், இணைப்பு சாலையெல்லாம் எப்படி இருக்கு, அந்த நேரத்துல காலை நேரத்துல டிராபிக் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே நேரத்துல எங்கேயாவது பள்ளம் தோண்டி இருக்காங்களா, எங்கேயாவது டேக் டைவர்ஷன், எங்கேயாவது பாதை மாறி போகணுமா, வேற என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தேர்வு அன்னைக்கு நம்ம போகும்பொழுது வர டென்ஷனை குறைக்கும். இது நாம பின்பற்ற வேண்டிய, அதாவது நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகள்ல முதல் செயல்பாடு. பொது தேர்வுக்கு முன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் வர 2வது செயல்பாடு, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். இந்த பேனா, பென்சில், ஸ்கேல், எரேசர், இது மாதிரி இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தேவைக்கு கொஞ்சம் அதிகமாவே வாங்கி நம்ம சேகரிச்சு வச்சுக்கணும். அதுக்கு முதல் நாள் போய், எக்ஸாமுக்கு முதல் நாள் போய் தேடுறது, அன்னைக்கு போய் கடையில போய் நிக்கிறது, புதுசா வாங்கிட்டு வருது, புதுசா ஏதாவது ஒரு பேனாவை ட்ரை பண்றது, இதெல்லாம் வேண்டாம். இது பொது தேர்வுக்கு 10 நாட்கள் முன்னாடியே நீங்க இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் உங்க வீட்டுல அழகா வாங்கி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கிறது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செயல்பாடுகள்ல ஒண்ணு. பொது தேர்வுக்கு முன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்ல வர 3வது செயல்பாடு, அதாவது ஒவ்வொரு பாடங்கள்லயுமே முக்கியமான சில குறிப்பு இருக்கும். இப்ப நீங்க மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபார்முலா வரும். இதுவே நீங்க மொழி பாடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சின்ன சின்ன கிராமர் விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி அறிவியல், சமூக அறிவியல் எடுத்தீங்கன்னா முக்கியமான நிறைய பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா. இதெல்லாம் ஒரு சிறு குறிப்பா நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டே வரணும். ஏன்னா இந்த சிறு குறிப்பு தான் நீங்க தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி கிளம்பி போறீங்க இல்லையா, அப்ப அதை நீங்க திருப்பி பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதாவது மொத்த பாடத்துல இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹிண்ட் மாதிரி எழுதிருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முதல் நாளும் சரி, எக்ஸாம் அன்னைக்கு காலையில எழுந்து அதை திருப்பி பார்க்கறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணு, முக்கியமான இந்த ஃபார்முலா, முக்கியமான ஈக்குவேஷன், இந்த கிராமர் விஷயங்கள் எல்லாத்தையுமே தயவு செய்து ஒரு சார்ட்ல உங்க ரூம்ல ஒட்டி வைங்க. அதை நீங்க பார்க்க பார்க்க அது உங்க மண்டையில உங்களை அறியாம ஏறி போய் உட்காந்துக்கும். இது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செயல்பாடுகள்ல ஒண்ணு. என்னன்னா சிறு சிறு குறிப்புகளா நம்ம எழுதி வச்சுக்கணும். இந்த குறிப்புகள் எல்லாமே தேர்வுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறை திருப்பி பார்க்கறதுக்கு சுலபமா இருக்கும். பொது தேர்வுக்கு முன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் வர 4வது செயல்பாடு, ஹால் டிக்கெட். தேர்வுக்கே ரொம்ப முக்கியமான முதல் விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் தான். ஹால் டிக்கெட் இல்லாம தேர்வு மையத்துக்குள்ள உங்களை விடவே மாட்டாங்க, நீங்க தேர்வே எழுத முடியாது, மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அதனால இந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு உங்களுடைய பள்ளிக்கூடத்துல கொடுத்த அன்னைக்கே அதை பத்திரமா பாதுகாப்பான இடத்துல வீட்டுல வைங்க, தேடுற மாதிரி வச்சுக்காதீங்க. இது முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்பாடு. தேர்வுக்கு முன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்ல வர 5வது செயல்பாடு, வெளிப்புற உணவுகளை தவிர்த்துருங்க. இதுக்கு முன்னாடி விதிகளையும் நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த வெளிப்புற உணவுகள், நம்ம இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நிறைய நேரங்கள்ல நிறைய பேருக்கு ஏதாவது நோய் தொற்று வரும். ஏன்னா நிறைய அனுபவங்களை பார்த்ததுனால நான் சொல்றேன். அது நமக்கு உடல் ரீதியான ஒரு பின்னடைவை கொடுக்கும். உடல் ரீதியான பின்னடைவு மன ரீதியான பின்னடைவும் கொடுக்கும். மனசு படின்னு சொல்லும், உடம்பு உட்கார முடியாது. வெளிப்புற உணவுகளை தவிர்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க பின்பற்றியே ஆகணும். கடைசி தேர்வு முடிகிற வரைக்குமே வெளிப்புற உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. தேர்வுக்கு முன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்ல வர 6வது செயல்பாடு. இந்த 6வது செயல்பாடு என்னன்னா, சில பசங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த வண்டி எடுத்துட்டு போய் வீலிங் பண்றது, இல்ல இந்த சைக்கிள் எடுத்துட்டு போய் எங்கேயோ வீர சாகசம் பண்றது, இந்த 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறது, எங்க இருந்தாவது குதிக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத வீர சாகசங்கள் எல்லாத்தையுமே இந்த பொது தேர்வு தயாரிக்கிற சமயத்திலும் சரி, பொது தேர்வு சமயத்திலும் சரி தவிர்க்கணும். செயல்பாடுகள்ல நான் திரும்பி திரும்பி அழுத்தமா சொல்றது என்னன்னா, தேவையில்லாத வீர சாகசங்களே வேணாம். ஏன்னா உடல் ஒத்துழைக்கலன்னா மனம் எவ்வளவுதான் துடிச்சாலும்
தேர்வு எழுத முடியாது. பொதுத் தேர்வுக்கு முன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்ல வர 7வது செயல்பாடு, நம்மளுடைய பாட புத்தகங்களையும் நோட்டு புத்தகங்களையும் நிச்சயமா நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தயாரிக்க போற தயாரிப்புக்கே ஆதாரமே அதுதான். அதை வச்சுதான் நம்ம தயாரிக்க போறோம். கடைசி நேரத்துல யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு, நண்பர்கள் கிட்டயோ இல்ல தோழிகள் கிட்டயோ கொடுத்துட்டு, இல்ல எங்கேயாவது தொலைச்சிட்டு கடைசி நேரத்துல திண்டாடுனா அது நம்மளுக்கு பயனை கொடுக்காது. எனக்கு தான் தொழில்நுட்பம் இருக்கே, நான் கூகுள்ல போட்டு பார்த்துப்பேன், நான் வாட்ஸ்அப்ல வாங்கிப்பேன் நினைக்காதீங்க. ஏன்னா தொழில்நுட்பம் எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காது. உங்க கையில நோட்டு புத்தகங்களும் பாட புத்தகங்களும் நிச்சயமா இருக்கணும். அதை பத்திரமா வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுத் தேர்வுக்கு முன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் வரை 8வது செயல்பாடு, சரியான அளவிலான தூக்கம். நான் படிக்கிறேன், நான் எல்லாத்தையும் முடிக்க போறேன்னு தூக்கத்தை முக்கால்வாசிக்கு மேல குறைச்சு அவஸ்தப்பட்ட மாணவர்களையும் மாணவிகளையும் பார்த்திருக்கோம். அதனாலதான் சொல்றோம், நீங்க தூங்கிக்கிட்டே இருங்கன்னு நாங்க சொல்ல வரல, சரியான அளவிலான தூக்கம் குறையாம பாத்துக்கோங்க. அந்த 8 செயல்பாடுகளை நிச்சயமா நீங்க பின்பற்றியே தீரணும். இதை பின்பற்றினீங்கன்னா தான் உடலும் மனமும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். பொதுத் தேர்வுக்கு முன்னாடி பொதுத் தேர்வு எழுத போற மாணவர் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் உங்களை பொதுத் தேர்வும் மாணவர்களும் 3வது காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ அப்லோட் ஆன 2 நாளில் அடுத்த வீடியோ அப்லோட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் தாமதமாக இந்த வீடியோவுக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும்.